ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா காமராசர் பற்றின கவர்மெண்ட் மெட்டீரியல். இது சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். காமராசரோட ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா விருதுநகர். பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி. இவருடைய காலம் 15/7/1903. இந்த டேட்டில் தான் தமிழக அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறாங்க. அடுத்து 2/10/1925 வரைக்கும். இவருடைய சிறப்பு பெயர்கள்: கர்ம வீரர், ஏழை பங்காளர், பெருந்தலைவர், கல்விக்கண் திறந்தவர். இதெல்லாம் இவருடைய சிறப்பு பெயர்கள். அது மட்டும் இல்லாமல் தலைவர்களை உருவாக்குபவர், இதை மட்டும் சொல்லுவாங்க. இவருடைய சிறப்புகள் பார்ப்போம். காமராசர் திண்ணைப்பள்ளியில் தமிழ் கற்றார். காமராசர் பார்த்தீங்கன்னா திண்ணைப்பள்ளியில் தான் தமிழ் கற்றிருப்பார். காமராசர் மெய்கண்டான் புத்தக சாலைக்கு சென்று லெனின், கரிபால்டி, நெப்போலியன் வாழ்க்கை வரலாறுகளை படித்தார். எந்த லைப்ரரி பார்த்தீங்கன்னா மெய்கண்டான் புத்தக சாலை. அங்கே போயிட்டு தான் லெனின், கரிபால்டி, நெப்போலியன் போன்ற இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுல படிக்கிறார். காங்கிரஸ் தலைவர் சத்தியமூர்த்தி காமராசரை கட்சியின் செயலாளராக நியமித்தார். காங்கிரஸோட தலைவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் காமராசர் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட செயலாளராக நியமிச்சிருப்பார். காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி. 1937 காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1937 சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1939 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராகிறார். 1937 சட்டமன்ற உறுப்பினர், 1939 காங்கிரஸோட தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸின் தலைவராகிறார். 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி முதலியோரை முதலமைச்சராக்கியவர் காமராசர். இதனால தான் இவர் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1945 பிரகாசம், 1947 ஓமந்தூர் ராமசாமி, 1949 குமாரசாமி. காமராசர் தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்பட்டார். ராஜாஜிக்கு பின்னர் 1954 1963 வரைக்கும் பார்த்திங்கன்னா சுமார் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி வகிச்சிருப்பார் காமராசர். 1954 1963 வரைக்கும் சுமார் 9 ஆண்டுகள் முதலமைச்சராக பதவி இருந்திருப்பார். காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது இவருக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர் வெங்கட்ராமன், சி சுப்பிரமணியம். ஆர் வெங்கட்ராமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழிலமைச்சர், சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சராக இருந்திருப்பாங்க. காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது 2 மற்றும் 3ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3ஆம் ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டன. காமராசர் முதலமைச்சராக இருந்தபோது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தொழிற்பேட்டைகள் வளர்ந்துருக்கும். கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை ப்ளஸ் ஐசிஎஃப் கூட இவரோட காலத்தில் வளர்ந்துருக்கும். இவர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றியது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், இந்துஸ்தான் போட்டோ பிலிம் தொழிற்சாலை, கிண்டி அறுவை சிகிச்சை கருவி தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை, சோடா உப்பு தொழிற்சாலை, பெரம்பூர் தொடர்வண்டி பெட்டி தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை ஆகியவை இவர் காலத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டன. இவரோட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய தொழிற்பேட்டைகள் உருவாகியிருக்கும். காமராசர் காலத்தில் கட்டாய கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது. திருதோறும் தொடக்கப்பள்ளி, ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளி என்பதே இவரது நோக்கம். காமராசர் பார்த்தீங்கன்னா இவர் தான் பள்ளி வேலை நாட்களை 180 200 நாட்களாக உயர்த்திருப்பார். பள்ளியோட ஒர்க்கிங் டேஸ் 180 200 நாட்களாக உயர்த்தினார். தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் காமராசர். மதிய உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர். கல்விக்கண் திறந்தவர் என தமிழகம் போற்றுபவர் காமராசர். தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளருக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க செய்தவர் காமராசர். தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க செய்தவர் தான் காமராசர். நில சீர்திருத்தம் இவரால் கொண்டு வரப்பட்டு நில உச்சவரம் 30 ஏக்கர் என குறைக்கப்பட்டது. நில சீர்திருத்த சட்டம் 1961 பார்த்தீங்கன்னா நில உச்சவரம்பு 30 ஏக்கராக இருந்திருக்கும். 1962க்கு பின்
காங்கிரஸ் கட்சி சரிய தொடங்கியது. 1962 அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து சரிய தொடங்குது. இதனால் காமராசர் மூத்த தலைவர்கள் பதவி விலகி கட்சி பணி ஆற்ற வேண்டும் என்பதால் மொராய் தேசாய், லால் பகதூர் சாஸ்திரி முதலியோர் பதவியிலிருந்து விலகினர். இது காமராசர் திட்டம் என அழைக்கப்பட்டது. கே பிளான் அப்படின்னு சொல்லுவோம். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து சரியாக தொடங்குற இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும். அப்போ வந்து 1962 கே பிளானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி காமராசர் வந்து பதவி விலகியிருப்பார். 1963 புவனேஸ்வர் காங்கிரஸ் மாநாட்டில் காமராசர் இந்திய காங்கிரஸ் தலைவர் ஆனார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் காமராசர் இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவி வாங்குறாரு. ஜவஹர்லால் நேரு 1964 காலமாகிறாரு. லால் பகதூர் சாஸ்திரி 1967 தாஷ்காண்டில் உயிரிழந்தார். லால் பகதூர் சாஸ்திரி 1967. லால் பகதூர் சாஸ்திரி மறைவுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நேருவோட மகளான இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக நியமிச்சிருப்பார். யாருன்னா காமராசர். இந்திரா காந்தி பிரதமர் பதவிக்கு பொருத்தமானவர் என கருதி அவருக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் காமராசர். காமராசருக்கு பாரத ரத்னா விருது அளித்தது. அது இந்திய மாமணி அவார்டு சொல்லுவாங்க. பாரத ரத்னா. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இவர் பேரில் ஆரம்பிக்கப்பட்டது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் இவர் பேரில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழக அரசு கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. இப்போ தான் இவரோட இறந்த நாள் அக்டோபர் 2, 2000 கன்னியாகுமரியில் மணிமண்டபம் கட்டியிருப்பாங்க. சென்னை மெரினா கடற்கரையில் சாலையில் சிலை அமைத்து சிறப்பித்துள்ளது. அடுத்து காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் நினைவு இல்லமாக ஆக்கப்பட்டது. சென்னை இல்லம் ப்ளஸ் விருதுநகர் இல்லமும் வந்து பார்த்திங்கன்னா நினைவு இல்லமாக ஆக்கியிருப்பாங்க. இவரின் பிறந்த நாளான ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளாக தமிழக அரசு கொண்டாடுது. இவர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்லாம் முடிஞ்சது. தேங்க்யூ.